உங்க போன் ஸ்கிரீன்ல இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா, உங்க வீட்டு குலதெய்வம் உங்கள ஆசீர்வதிக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, ரொம்ப நாளா நீங்க தேடிக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இப்போ பதில் கிடைக்க போகுது. ஒரு பைசா செலவு இல்லாம, உங்க வீட்ல இருந்தே உங்க கஷ்டங்கள எப்படி போக்கலாம்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி, உங்க குலதெய்வத்தோட பேர கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. மத்தவங்களுக்கும் இது போய் சேரட்டும். நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு தடை வரும். கல்யாண பேச்சாகட்டும், இல்ல வேலை விஷயமாகட்டும், ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு? ஆனா நீங்க வருத்தப்படலாம். எல்லா கடவுளையும் கும்பிட்டும், எனக்கு ஏன் இன்னும் விடிவு காலம் வரலன்னு தோணுதா? ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எல்லா தெய்வமும் முதல்ல நிக்கிறது உங்க குல தெய்வம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, காலையில ஒரு சின்ன செம்புல தண்ணி எடுத்து, அதுல ஒரு பிடி கல்லுப்பு போட்டு, உங்க வீட்டு வாசல்ல வைங்க. எங்க குடும்ப கஷ்டம் எல்லாம் தீரணும். குலதெய்வத்த மனசார கூப்பிடுங்க. அன்னைக்கு சாயங்காலம் அந்த தண்ணிய செடியில ஊத்திடுங்க. இத செஞ்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சு ஒரு தெளிவு கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும். குலதெய்வம் கைவிடாது. நம்பிக்கையோட இருங்க. உங்க நண்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க.